we are going to deal with research and statistical methods in public health. Research and statistical methods in public health என்பதுதான் இன்றைய பாடத்தின் தலைப்பு. இந்த தலைப்பில் 4 விஷயங்களை நாம் ஆராயப் போகிறோம். ஒன்று, டேட்டா அனாலிசிஸ். அடுத்தது, இரண்டாவதாக அட்வான்ஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மூன்றாவதாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ். நான்காவதாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த். ஸோ இந்த ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் என்பது இந்த 4 விஷயங்களையும் உள்ளடக்கி பார்க்க போகிற ஒரு தொகுப்பாகும். வரும் 1 மணி நேரத்தில் எதை நாம் பார்க்க போகிறோம் என்றால், பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்பது புள்ளியியல். அதில் ஆரம்பம் தொட்டு அதனுடைய அட்வான்ஸ்டு உயர்ந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹை லெவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரையும் பார்க்க போறோம். முதலாவதாக மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி என்பது மைய எண்ணை கணக்கிடுவது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னா, ஒரு டேட்டா சம்பந்தப்பட்டது, டேட்டாவை உள்ளடக்கியது. டேட்டா என்றால் அது எண்களாகவும் இருக்கலாம், எண்கள் அல்லாத ஒரு விஷயத்தை பற்றி குறிப்பாகவும் இருக்கலாம். அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டான்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்பது என்னவென்றால், it is a collection, organization, analysis, interpretation and presentation of data. திரும்பவும் சொல்கிறேன். It is a collection, organization, analysis, interpretation and presentation of data. இதுதான் பாத்தீங்கன்னா புள்ளியியல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுல அந்த டேட்டா அப்படின்னா முக்கியமாக எண்கள் சம்பந்தப்பட்டது, நம்பர்ஸ். அந்த டேட்டா ஒரு செட் அப்படின்னு எடுக்கும்போது அதனுடைய மைய நம்பர் என்ன? மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் சென்ட்ரல் டெண்டன்சி. மெஷர்ஸ் ஆஃப் வேரியபிலிட்டி. அந்த நடு எண்ணிலிருந்து மற்ற எண்கள் எந்த அளவிற்கு வேறுபடுகின்றன, அதுதான் மெஷர்ஸ் ஆஃப் வேரியபிலிட்டி. அடுத்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா அந்த எண்களின், அந்த ஒரு எண்ணோ அல்லது பல எண்களின் கூட்டமைப்புடைய முக்கியத்துவத்தை பற்றி ஆராய்வது. அதுதான் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அதுல இருக்கக்கூடிய மற்ற 3 அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹை ஸ்கொயர் டெஸ்ட். ஹை ஸ்கொயர் டெஸ்ட் ஒன்று. அடுத்து ரெக்ரெஷன் அனாலிசிஸ். ஹை ஸ்கொயர் டெஸ்ட், ரெக்ரெஷன். அடுத்து அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ், மாறுபாட்டின் விகிதாச்சாரம். அதுதான். ஸோ முதல்ல 3 பேசிக், அதுக்கப்புறம் 3 அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் we are going to see in this class. அதுக்கு அடுத்து கணினி மூலமாக நாம் எவ்வாறு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை, கணினியின் பயன்பாடு, இந்த புள்ளியியலில் கணினியின் பயன்பாடு, முக்கியமாக எம்எஸ் ஆபீஸில் இருக்கக்கூடிய ஒரு டூல், எக்ஸெல்னு சொல்லுவோம்.
அது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு டேட்டா ரெப்ரசன்டேஷன், கால்குலேஷன், சார்ட்டிங் எல்லாத்துக்குமே அந்த எக்ஸல் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு டேட்டா ஷீட் அல்லது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் கிரியேட் பண்ணிட்டு அது மூலமாக அந்த எண்களை கொண்டு நமக்கு தேவையானபடி நாம் பலதரப்பட்ட டயக்ராம்ஸ் உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ இதுதான் இந்த 1 மணி நேரம் பார்க்கக்கூடிய என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்பதற்கான ஒரு சிறு குறிப்பு. முதலாவதாக சென்ட்ரல் டெண்டன்சி, நடுநிதானம். ஸோ இந்த சென்ட்ரல் டெண்டன்சியை வந்து நம்ம 3 பார்க்க முடியும். இட் கம்ப்ரைசஸ் 3. ஒன் இஸ் மீன், அடுத்தது மீடியன், அடுத்து மோடு. ஒரு டேட்டா செட்டின் நடுநிலையை பற்றி 3 விதமாக பார்க்க முடியும். ஒன்று மீன், அதுதான் ஆவரேஜ். அதற்கு மறுபெயர் ஆவரேஜ், சராசரி என்று தமிழில் சொல்லுவோம். So mean represents the average value of the data. டேட்டா என்பது எண்களின் கூட்டமைப்பு, அதுதான் டேட்டா. அந்த மீனை எவ்வாறு ஆவரேஜ் ஆர் மீன் அதை எவ்வாறு கணக்கிடுவது, அதற்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனை எதன் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, குறிச்சுக்கக்கூடிய எக்ஸ் மேல ஒரு கோடு எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். மீன் அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா எக்ஸ் பார் அப்படிங்கிறது தான் மீன் அர்த்தம். அதை எப்படி கணக்கிடுவோம் என்றால், ஒரு 5 எண்கள் இருந்தால் அந்த டேட்டா செட்ல 5 வேல்யூ இருக்குன்னு வச்சுங்க. ஒரு நண்பர்கள் கூட்டம், அந்த நண்பர்கள் வயது 5 நண்பர்கள் கூட்டம் இருக்கிறது. அந்த நண்பர்கள் கூட்டத்தில் 5 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வயது வந்து ஒருவருக்கு 27, ஒருத்தருக்கு 11, மற்றவருக்கு 17, மற்றவருக்கு 19, மற்றவருக்கு 21. இது 5 பேருடைய நண்பர்களுடைய வயது. இதனுடைய ஆவரேஜ், சராசரி வயது இந்த 5 பேருக்கு வயது என்னவென்றால், இந்த 5 வயதையும் கூட்டி 5ஆல் வகுத்தால் வரக்கூடியதுதான் ஆவரேஜ். ஸோ இதையெல்லாம் கூட்டி வரும்பொழுது சம்ம பண்ணும்போது நமக்கு வருவது 95. அது வந்து டிவைடட் பை 5, 5 பேர் இருக்கனால டிவைடட் பை 5. ஸோ அந்த நண்பர்கள் கூட்டமைப்பின் சராசரி வயது 19 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் மீன். இது 5 நம்பருங்கிறனால கண்டுபிடித்து விட்டோம். இப்பொழுது ஒரு 200 நம்பர் இருந்தா ஒவ்வொன்றையும் கூட்டிக்கிட்டு இருக்கணுமே அப்படின்னு ஒரு எண்ணங்கள் தோன்றலாம். அதற்காக உங்க புக்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உதாரணம், ஃப்ளூரைட் லெவல் மில்லிகிராம் பெர் லிட்டர். தண்ணியில் இருக்கக்கூடிய ஃப்ளூரைடு லெவல். இந்த ஃப்ளூரைடோட லெவல் எப்படின்னா, இந்த ஃப்ளூரைடு என்னத்தை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தாண்டி கொஞ்சம் வெளியில வரும். பல்லில் இருக்கக்கூடிய கரைகளுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃப்ளூரைடு லெவல். குடிக்கக்கூடிய தண்ணியாக இல்லை, போர்ட்டபிள் வாட்டர்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஏரியாவிலையும் சில இந்த போர் வாட்டர்ல அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு 200 இடத்துல தண்ணியை எடுத்திருக்காங்க. அதனுடைய தண்ணியில் இருக்கக்கூடிய ஃப்ளூரைடு லெவல கணக்குப்பட்டிருக்காங்க. அதை 200க்கும் ரெப்ரசன்ட் பண்ணாம அந்த லெவல் இருக்குல்ல, 0.3 mg per liter to 0.5 mg per liter. ஸோ அதை பகுதிகளாக பிரிக்கிறார்கள். ஃப்ளூரைடு லெவல ஒரு 200 கட்டம் போட்டு பார்க்கறதுக்கு பதிலாக அதை ஒரு 7 கட்டங்களுக்குள் கொண்டாடுகிறார்கள். குறைந்த அந்த 200 சாம்பிள்ல ஃப்ளூரைடு லெவல் குறைவாக எது இருக்கிறது என்றால் 0.3 mg per liter. அதிகமாக எவ்வளவு இருக்கிறது என்றால் 1.7 mg per liter.
ஸோ இந்த ரேஞ்சை இங்கிருந்து இருக்கிறத பகுதிகளாக பிரிக்கிறார்கள். ஒரு 7 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். 0.5 to 0.3 to 0.5 mg per லிட்டர்ல 200ல எத்தனை சாம்பிள் இருக்கு? 6 சாம்பிள் இருக்கு. அடுத்தது 0.2% அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. 0.5 to 0.7 அப்படிங்கும்போது எத்தனை சாம்பிள் இருக்கு அப்படின்னா 24. அந்த மாதிரி 0.9 to 1.1 எவ்வளவு இருக்குன்னா 61. அப்புறம் அதே மாதிரி கடைசியாக 1.5 to 1.7 mg per லிட்டர் ஃப்ளூரைட் லெவல் இருக்கக்கூடிய தண்ணீரின் எண்ணிக்கை எத்தனை என்றால் 200ல் 8 விழுக்காடு உள்ளது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்கும்போது ரேஞ்சா கொடுத்துட்டா சராசரி எண்ணை எவ்வாறு கணக்கிடுவது என்றால் இந்த ரேஞ்சுக்கு நடு நிலையான ஒரு எண்ணை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு 0.3 to 0.5 அதுக்கு நடுவான நம்பர் பார்த்தீங்கன்னா 0.4. 0.5 to 0.7 அதுக்கு நடுநிலையான நம்பர் 0.6. உங்க இதுல கொடுத்திருக்க மாதிரி the mid value of the interval, class interval அதை சொல்லுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 0.7 to 0.9 இரண்டுக்கும் கூட்டி 2ஆல் வகுத்தால் நமக்கு வரக்கூடியது 0.8. ஸோ முதல் லெவலுக்கு 0.4, அடுத்ததுக்கு 0.6, அடுத்ததுக்கு 0.8, அடுத்ததற்கு 1, அடுத்ததுக்கு 1.2, அடுத்ததுக்கு 1.4, அடுத்ததுக்கு 1.6. ஸோ ஒவ்வொரு இன்டர்வல், கிளாஸ் இன்டர்வலுக்கும் நடுநிலையான ஒரு எண்ணை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுத்து விட்டு எத்தனை சாம்பிள் உள்ளதோ ஒவ்வொரு நடுநிலையான இருக்கும் அதோடு அதை மல்டிப்ளை பண்ண வேண்டும், பெருக்க வேண்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைட்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 0.4 into 6, அப்புறம் 0.6 into 24 பிளஸ் அதோட இதை கூட்டணும். இதுக்கு ரெண்டோட அடுத்து என்னத்தை கூட்டணும்? 0.8 into எத்தனை சாம்பிள் இருக்கு நமக்கு? 200ல 67 சாம்பிள். இந்த மாதிரி மிடில் வேல்யூவோட எத்தனை சாம்பிள் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி அதை பக்கத்து இதோட கூட்டும் பொழுது ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னா நமக்கு வந்தக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 187.4, 187.4. அதை மொத்த சாம்பிள் மாதிரிகளில் வகுத்தால் நமக்கு கிடைப்பது 0.94. ஸோ சராசரியாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த டேட்டால இருந்து நமக்கு தெரியக்கூடியது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் 200 மாதிரிகளை தேர்ந்தெடுத்து, நீரின் மாதிரிகளை தேர்ந்தெடுத்து அதில் உள்ள ஃப்ளூரைட் லெவலை கணக்கிடும் பொழுது நமக்கு பலதரப்பட்ட வேல்யூ கிடைச்சிச்சு. அந்த பலதரப்பட்ட வேல்யூல இருந்து ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கிறது, சராசரி எண் என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் 0.94 mg per liter. ஸோ ஒரு 200 நம்பர் உள்ள சாம்பிளை ஒரே நம்பரால ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதுதான் மீன், சராசரி. ஒரு வேல்யூ that represent the entire set of data is called as mean. It is called as arithmetic average. இன்னொரு சென்ட்ரல் டெண்டன்சி நம்ம பார்க்கிறது பாத்தீங்கன்னா மிடில் மோஸ்ட் வேல்யூ, நடுநிலையான எண்.
இதுக்கு வந்து அதை வந்து சொல்லிட்டேன் அரித்மெட்டிக் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டேன். மீடியன் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் அன் பொசிஷனல் ஆவரேஜ். இது ஆரம்பம் 2 இருக்கு, முடிவு வந்து 200 இருக்குன்னு வச்சுங்க. அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இருக்கு, 2ல இருந்து 200 வரை இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு 10 எண்கள் இருக்கு, 11 எண்கள் இருக்குன்னா அந்த 11 எண்களையும் ஒரு அசெண்டிங்காவோ டிசெண்டிங்காவோ ஏறு விதமாகவோ இறங்கும் விதமாகவோ நாம் வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து ஒரு ஆட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ், 11 வேல்யூ கொடுத்திருக்காங்க. 23, 21, 18, 16, 15, 13, 12, 10, 9, 7, 6, 5, 2. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் டெப்த் அப்படி இது எப்படி தரமாட்டாங்க உங்களுக்கு. எப்போதுமே உங்களுக்கு எப்படி தருவாங்கன்னா 16 இருக்கும், அப்புறம் 21 இருக்கும், அப்புறம் 10 இருக்கும், அப்புறம் 23 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு செட் ஆஃப் டேட்டாவுக்கு நீங்க மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதலில் அதை ஏறு விதமாகவோ அல்லது இறங்கும் விதமாகவோ நாம் வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். We have to arrange a data either in an ascending or a descending order. அப்படி அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 11 நம்பர் இருக்கு. 11 divided by 2 மிடில் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.5. 5 முடிஞ்சிடும். இங்கிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் வரும். 6வது நம்பர் 11 பிளஸ் 1 டிவைடட் பை 2. இதுதான் மீடியனோட கால்குலேஷன். n பிளஸ் 1 டிவைடட் பை 2. 11 பிளஸ் 1ன்னா 12. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல 13 நம்பர் இருக்கு. 13ன்னா 13 பிளஸ் 1 டிவைடட் பை 2 அப்படின்னா 7வது நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12. ஸோ மிடில் மோஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கறது 12ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மீன், அடுத்து மீடியன். நீங்க கேட்கலாம் இது வந்து ஆட் நம்பரா இருக்கு, 11ஆவோ 13ஆவோ இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். 10 நம்பர் கொடுத்து நீங்க என்னை கண்டுபிடிக்க சொன்னா 5.5ல சார் வரும், என்ன சார் பண்றது அப்படின்னா if the data is even number, மொத்தம் 14 நம்பர் இங்க கொடுத்திருக்காங்க, அங்க 12 கொடுத்திருக்காங்க, 14 கொடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா முதல்ல டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னு வச்சுங்க 6.5 வரும். அப்படின்னா 6, 7. இதுல வந்து பாத்தீங்கன்னா 14, 14 பிளஸ் 2 16. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் த டேட்டா மீடியன் வேல்யூ இதுல என்னம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 மொத்தம் 14 நம்பர் கொடுத்திருக்காங்க. ஸோ 14 பிளஸ் 1 15 டிவைடட் பை 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5 வருது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா 7வது நம்பரையும் 8வது நம்பரையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ரெண்டையும் எடுத்துக்கொண்டு அதை கூட்டி அது ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா வரக்கூடியதுதான் மீடியன். ஸோ ஃபர்ஸ்ட் மீன் அப்படின்னு பார்த்தோம். மீன்னா இதுல வந்து பார்த்தது இந்த மாதிரி தனிப்பட்ட நம்பர்களுக்கு வந்து டிஸ்கிரீட் சீரீஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்வதற்கு டிஸ்கிரீட் சீரீஸ் என்று சொல்லப்படும்.
நடுவுல ஒரு நம்பரை எடுத்துட்டு பார்க்கிறது கண்டினியூவஸ் சீரிஸ்னு சொல்லுவோம். அடுத்து மீடியன். மீடியன்னா பொசிஷனல் ஆவரேஜ். அந்த நம்பர் வந்து எப்படியா இருக்கலாம், ஒன்று ஆட் நம்பரா இருக்கலாம் அல்லது ஈவன் நம்பரா இருக்கலாம். ஆட் நம்பரா இருக்கும்போது நமக்கு ஈஸியாக கண்டுபிடித்து விடுவோம். மீடியன் பண்ணும்போது எப்போது என்ன பண்ண வேண்டும் என்றால், ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங், இது வந்து பாத்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குறைவாக குறைவாக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. முதல்ல அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ இதுக்கு முக்கியமாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது டிசெண்டிங் ஆர்டர் ஒரு அசெண்டிங். அதே மாதிரி ஈவன் நம்பரா இருக்கும்போது +2 +1 அப்படின்னு போடும்போது ஃப்ராக்ஷன்ல வரும். ஸோ அதற்கு முன்னாடி உள்ள 2 நம்பர், முன்னாடி பின்னாடி உள்ள நம்பரை எடுத்து 2ஆல் வகுத்து வரக்கூடிய நம்பர் தான் மீடியன். ஸோ சென்ட்ரல் டெண்டன்சில நம்ம 2 பார்த்துட்டோம். ஒன்னு மீன், இன்னொன்னு மீடியன். அடுத்து மோடு. மோடு அப்படின்னா அதிகமாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய தன்னை ஒரு நம்பர் அதிகமாக திருப்பி திருப்பி வந்துச்சுன்னா அதுதான் மோடுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 9 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல 5 4 2 3 2 1 5 4 5. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நம்பர் வித்தியாசம் இருக்கும். ஒன்று 5 வந்து 3 தடவை வந்திருக்கு, 4 2 தடவை வந்திருக்கு, 3 1 தடவை வந்திருக்கு, 2 2 தடவை வந்திருக்கு, 1 1 தடவை வந்திருக்கு. இந்த நம்பர்ல 9 நம்பர்ல எது அதிகமாக திரும்ப திரும்ப வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5. இட் இஸ் ரெப்ரசன்டட் frequently. So 5 is the mode. So measures of central tendency. இப்போ 2 வேல்யூ வந்துச்சுன்னா, இப்ப 4 3 தடவை வந்துச்சுன்னு வச்சுங்க, 5 நம்பர் 5ங்கிற ஒரு எண்ணும் 3 தடவை வந்திருக்கு, 4ங்கிற எண்ணும் 3 தடவை வந்துச்சுன்னா, இதுல வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மோட் இஸ் இல் டிஃபைன்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியாக நிர்ணயிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மெஷர்ஸ் ஆஃப் வேரியபிலிட்டி. வேரியபிலிட்டி அப்படின்னா ஒரு நம்பர்ல இருந்து எவ்வளவு வேறுபட்டு இருக்கிறது, பலவிதமான அப்படிங்கிற ஒரு தமிழ்ல ஒரு அர்த்தம். இது பலவிதமான இங்க வராது. வேரியபிலிட்டினா எவ்வாறு நகன்று சென்றிருக்கிறது அப்படிங்கிறது தான். இதை வந்து அது வந்து இப்படி பார்ப்போம்னா, இது ரேஞ்ச். ரேஞ்ச் அப்படிங்கும்போது ஒரு இடத்த பத்தி சொல்லுவோம். இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுதுன்னு சொல்லுவோம். அதுதான் ரேஞ்ச். அந்த மாதிரி ஒரு டேட்டா செட் கொடுத்தாங்கன்னா இதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, the difference between, இதுல வந்து சைனை எடுக்க மாட்டோம், பிளஸோ மைனஸோ எடுத்துக்க மாட்டோம். The difference between the largest and the smallest value of the data is called as the range. For example, இங்க ஒரு 5 நம்பர் கொடுத்திருக்காங்க. 2 5 8 10 3. இதுல அதிகமாக உயர்ந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா 10. குறைவான மதிப்பீட்டு உள்ள நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2. 10 minus 2. The difference between the largest and the lowest number, smallest number, is equal to 8. So the range, இந்த 5 நம்பர்களுக்கும் இடைப்பட்ட இது எவ்வளவு தூரம் வேரி ஆயிருக்குன்னா 8. ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பொதுவான மேலோட்டமான ஒரு வேரியபிள். அதை இன்றும் கொஞ்சம் உன்னிப்பாக ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்.
வார்த்தையே கொடுத்துருக்கு. ஸ்டாண்டர்டு வேரியபிலிட்டியும் டீவியேஷனும் ஒன்று தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா டீவியேஷன்னா ஒரு மீன் ஆவரேஜில் இருந்து மற்ற எண்கள் எவ்வாறு மற்ற எண்கள் எந்த அளவிற்கு விலகி போயிருக்கின்றன. இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட பெர்மிசபிள் லிமிட் என்னன்னு பார்த்தோம்னா +or-10%. அதுதான் இருக்க முடியும். அதுக்கு மேல் வேரியா இருந்தா நம்ம எடுத்திருக்கக்கூடிய வேல்யூஸ் தப்புன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், புள்ளியியல் அப்படிங்கிறது என்னன்னா வேலிடேஷன் ஆஃப் டேட்டா, பகுத்தாய்வது, அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜோட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு +or- அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் காய்ச்சல் காய்ச்சலோட மழை பெய்யும் +or- இந்த அளவு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு +or- ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. அந்த +or- வேல்யூ தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இது எப்போது எதை ஒட்டி வருவது என்றால் மீனை ஒட்டி வரக்கூடியது. ஸோ முதலாவதாக you have to find the mean. Second, you have to subtract the mean from each value. Then வந்தக்கூடிய அந்த வேல்யூவை நாம் அதனுடைய நம்பரால் மல்டிப்ளை பண்ண வேண்டும். We have to square each deviation and we have to add the squared deviation. Once you add the squared deviation, then we have to divide that squared deviation added value with the number of scores n. Then we have to take the square root of the entire thing. So standard deviation உடைய சிம்பல் இருக்கு தீட்டாங்கிற மாதிரி. Then E அப்படின்னு கொடுத்திருக்கோம்ல, அது சம்மேஷன், கூட்டு என்ன. எக்ஸ்னு பெரிய கேபிட்டல் எக்ஸ் கொடுத்திருக்கோம், அது வந்து இண்டிவிஜுவல் வேல்யூ, ஈச் ஸ்கோர்னு கொடுத்திருக்கோம். அப்புறம் மியூ, இந்த மியூன்னு கொடுத்திருக்கோம், யூ எக்ஸ் மைனஸ் மியூ. அந்த மியூங்கிறது என்னன்னா மீன் ஆஃப் த டேட், ஆவரேஜ் அந்த வேல்யூ, அதுதான் சொல்லிட்டோம். we have to square னு சொல்லிருக்கோம். அப்புறம் என்னன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், எத்தனை இது. இதுதான் ஒரு ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இது உங்க புக்ல நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 4 வேல்யூ உள்ளது. இந்த 4 வேல்யூக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 2, 5, 6 இதனுடைய மீன் என்னன்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் கூட்டினா 16 வரும். டிவைடட் பை 4னா 4. ஸோ 4 இஸ் த மீன் ஃபார் திஸ் டேட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா 4ங்கிற மீனை வச்சுக்கிட்டு -3 இண்டிவிஜுவல் வேல்யூ அதை ஸ்கொயர் பண்ணணும். 2ங்கிறது வேல்யூ -4 ஸ்கொயர் பண்ணணும். இது 3 - 4 இருக்கணும், தப்பா இருக்கு, மாத்தீங்க. அப்புறம் 5ங்கிற நம்பர் -4, 4ங்கிறது ஆவரேஜ், ஸ்கொயர் பண்ணணும். இது பண்ணும்போது ஏன் ஸ்கொயர் பண்றோம்னா சில சமயம் 2 - 4னா மைனஸ்ங்கிற ஒரு சிம்பிள் வரும். டு நல்லிஃபை த சிம்பிள்ஸ் நம்ம ஸ்கொயர் பண்றோம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரனால. ஸோ அப்படி வரும்போது இது எல்லாத்தோட கூட்டு பண்ணும்போது கூட்டு எண்ணிக்கை வந்து 10. ஸோ 10 டிவைடட் பை 4 இங்க பாருங்க, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கல. சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ ஸ்கொயர் அப்படிங்கிறது 10. 10 டிவைடட் பை 4 என்னங்கிறது 4. அப்பன்னா என்ன, 2.5.
இந்த 2.5க்கு ஸ்கொயர் ரூட் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். the square root of 2.5 அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1.58. ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா 4 பிளஸ் ஆர் மைனஸ் 1.58 அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அடுத்ததாக இந்த டேட்டாவை நம்பரா சொல்லாம ஒரு படமாக ஒரு கிராஃபாக சொன்னா அது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்கியூனஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கியூனஸ் இண்டெக்ஸ் எதுக்காகனா டு மெஷர் த சிமெட்ரி, சமச்சீர் வேல்யூ அப்படிம்பாங்க. இந்த நடுவில் இருக்கிறது பாத்தீங்கன்னா சிமெட்ரி, இந்த பக்கமும் ஈக்குவலா இருக்கு, இந்த பக்கமும் ஈக்குவலா இருக்கு. அந்த நம்பர்ஸ் ஒரு 10 நம்பர் எடுத்தாங்கன்னா இந்த முன்னாடி உள்ள நம்பர் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவலா இருக்கும். 2, 3, 5, 6 அந்த மாதிரி போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சிமெட்ரி வந்து சென்டர்ல இருக்க மாதிரி வரும். ஒரு சாய் அந்த கோபுரம் வந்து கரெக்டா இருக்கும், ஒரு பக்கம் சாராமல் நடுநிலையாக இருக்கும். இதே இது லெஃப்ட் சைடு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா 20ல இருந்து இருக்கு, 40 வரையும் எடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 35ல இருந்து 40 வரையும் அதிகமா இருக்கு நம்பர், மற்றது குறைவா இருக்கிறது. அப்படின்னா இந்த ஸ்கியூனஸ் இண்டெக்ஸ் வந்து எப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், லெஃப்ட் ஹேண்ட் லெவல்ல இருக்கும். ஒரு 10 நம்பர்ல 20ல இருந்து 40 வரையும் எடுத்தாங்கன்னா அந்த 10ல 7 நம்பர் கிட்டத்தட்ட 35ல இருந்து 40 வரையும் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். அதே மாதிரி 20ல இருந்து 25, 30 வரையும் அதிகமா இருந்துச்சுன்னா இங்கிட்டு இருக்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க மாதிரி வரும். ஸோ இது எதுக்காக சொல்லக்கூடியது? ஸ்கியூனஸ் இண்டெக்ஸ்ங்கிறது சமச்சீர், சிமெட்ரியை பத்தி சொல்லக்கூடியது. இது வந்து அந்த நடுவுல இருக்கக்கூடியது மீன், ஒரு நடுநிலையான எண், சராசரி எண்ணுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் உள்ள நம்பர்கள் இருக்கக்கூடிய நம்பர்கள் எவ்வாறு விலகி இருக்கின்றன, சாராமல் இருக்கின்றனவா என்ன என்பதை பார்ப்பதுதான் ஸ்கியூனஸ் இண்டெக்ஸ். ஸ்கியூனஸ் இண்டெக்ஸ் இது எதுக்காக கால்குலேட் பண்ணுவோம்னா மெஷர்டு பை யூசிங் கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட். இப்போ வந்து சிமெட்ரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டுமானம் கட்டும் பொழுது நடுநிலையாக வைத்து கட்ட வேண்டும். அது 0வா இருந்துச்சுன்னா சிமெட்ரி, அப்பன்னா மீன் இஸ் ஈக்குவல் டு மீடியன் அர்த்தம். இதை எப்படி கால்குலேட் பண்றோம்னா 3 இன்டூ மீன் மைனஸ் மீடியன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். The skewness index can be positive. பாசிட்டிவ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட், நெகட்டிவ்னா ரைட் ஹேண்ட் சைட் கிராஃப்ல, 0னா சென்டர்ல பார்க்கக்கூடியது. The skewness number, index number may be positive number, may be a negative number, or it may be a 0. So அடுத்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம் அல்லது அந்த எண்களின் முக்கியத்துவத்தை நம்பகத்தன்மையை டிட்டர்மைன் பண்ணுவதுதான் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம பார்த்து தெரிந்து அதோட இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். எஸ்டிமேட்டிங் த அன்னோன் பாராமீட்டர் இருக்கலாம், ஒரு அன்னோன் பாராமீட்டரை வச்சு சொல்லக்கூடியது. ரெண்டாவது வந்து ஒரு ஹைபோதசிஸ். ஹைபோதசிஸ்னா ஒருவருடைய கருத்து, எண்ணம், நம்பிக்கை. நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னா ஒருத்தன் சொல்லுவான் பெய்யாதுமா, ஒருத்தன் பெய்யுமா. மழை பெய்யும் என்பது ஹைபோதசிஸ். அந்த டேட்டா வச்சு கால்குலேட் பண்ணோம்னு வச்சுங்க, அந்த ஹைபோதசிஸ் உண்மையா பொய்யா, சிக்னிஃபிகன்ட் நம்பகத்தன்மையை சொல்லக்கூடியது.
இது வந்து ஒரு அன்னோன் பாராமீட்டர். அடுத்து என்ன நடக்க போகும் என்பதை ஊகித்து சொல்லுவது, அதுதான் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஒருவருடைய எண்ணம், ஒருவருடைய கருத்து, அந்த மாதிரி உள்ளது. இந்த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து ரெண்டு இது இருக்கு. ஒன்று வந்து நல் ஹைபோதசிஸ், இதுல இருந்து வரக்கூடிய வெளிப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நல் ஹைபோதசிஸ் அல்லது ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். நல் ஹைபோதசிஸ் அப்படின்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணி பெய்யும், அப்படி நாளைக்கு மழை பெய்யும் அப்படிங்கும்போது ஒருவருடைய எண்ணமும் அதனுடைய வெளிப்பாடும் உண்மை ஒத்து போனால் அதை நல் ஹைபோதசிஸ்னு சொல்லுவோம். வேறுபட்டு இருந்தால் அதை ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் என்று சொல்லுவோம். ஸோ ஹைபோதசிஸ் அப்படிங்கிறது பிலீஃப் ஆர் ஸ்டேட்மெண்ட். ஸோ நல் ஹைபோதசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒத்துப்போவது பூஜ்ஜியம், HO. ஹைபோதசிஸ்க்கு HO. It does not have any effect. ஒற்று போகுது. There is no difference. For example, the knowledge level before and after training remain the same. ஒரு ட்ரைனிங் அனுப்புறோம், ஒரு 10 பேரை. அந்த ட்ரைனிங் 10 பேர் முடிஞ்சிட்டு வந்தோம்னா சொல்றாங்க, ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஊகித்து சொல்றாரு, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், போவதற்கு முன்பும் போனதற்கு பிறகும் அவர்களுடைய நாலேஜ் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. அதை அனலைஸ் பண்ணி நமக்கு டேட்டா அதே ஒரு ஒத்து வந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் as a null hypothesis. அப்படி இல்லாமல் அவருடைய எண்ணத்துக்கு மாறுபாடாக அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது அவங்களோட ஸ்கில் செட் அதிகமாக இருந்தால் இட் இஸ் கால்ட் as alternate hypothesis. ஸோ அவருடைய ஹைபோதசிஸ் என்ன, there won't be any change இந்த நாலேஜ் லெவலுங்கிறாங்க. அதப்ப நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். ஒருத்தருடைய ஐடியாவை நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி அது சரி தவறு என்று சொல்வதுதான் டெஸ்டிங் த ஹைபோதசிஸ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அதுல ரெண்டு வகை இருக்கு, ஒன் சைடட் ஆல்டர்னேட்டிவ் அண்ட் டூ சைடட் ஆல்டர்னேட்டிவ். less than 30% அப்படிங்கிறது ஒன் சைடட். and prevalence of smoking not equal to 30% is not, இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு சைடு, அதுக்கு கீழே உள்ளது மட்டும்தான் வரும், மேலே உள்ளது வராது. நாட் ஈக்குவல் டு 30னா அதிகமாகவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம். அப்படிங்கும்போது அது வந்து டூ சைடட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ். ஸோ ஹைபோதசிஸ் அப்படின்னாலே ரெண்டு, நல் ஹைபோதசிஸ், alternate hypothesis. Alternate hypothesis ரெண்டு, one sided, two sided. Then advanced statistics, high square test. இந்த high squareங்கிறது x ஸ்கொயர். இது எதுக்காக கால்குலேட் பண்ணுவோம், முக்கியமான ஒரு டெஸ்ட். இது வந்து எதற்குன்னா டு டெஸ்ட் த லெவல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஒரு ரெண்டு வேரியபிள் தன்னிச்சையா இருக்கிறதா சுதந்திரமா இருக்கிறதா அந்த எண்ணங்க அதை கண்டுபிடிக்கிறது தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மருந்து காய்ச்சல், மருந்து சாப்பிட்டா காய்ச்சல் குறையுதா அப்படின்னா டிபெண்ட் ஆகியிருக்கா இல்லையா, மழை பெய்ததால் காய்ச்சல் வந்ததா. ஸோ மழை காய்ச்சல் இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள் எடுத்தோம்னு வச்சுங்க, அதை வந்து ரெண்டுக்கும் ஒற்று இருக்கா எனக்கு பார்க்கறதா ஹை ஸ்கொயர் டெஸ்ட். இட் இஸ் யூஸ் டு டெஸ்ட் த லெவல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். Then it is used to test the goodness of fit. எவ்வாறு ரெண்டும் ஒட்டு போகின்றன, மழையும் மழை அளவும் காய்ச்சலும். தென் ஹோமோஜெனிட்டி, ஒருமைப்பாடு. இதை மூணையும் கத்துக்கிறதுக்கு தான் ஹை ஸ்கொயர் டெஸ்ட். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு கால்குலேஷன் போடுவோம், டேபிள் கிரியேட் பண்ணுவோம். கேட்ராக்ட் ஐ ஆபரேஷன் பண்றாங்க, பண்ணும்போது மேலுக்கும் பண்ணலாம் ஃபீமேலுக்கும் பண்ணலாம். அவங்களுக்கு கேட்ராக்ட் வந்துருச்சு, பண்ணதுக்கு அப்புறமும் வந்திருக்க மேலுக்கு இருக்குதா இல்லையாங்கிறத கால்குலேட் பண்றது. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன்.
இந்த இருக்கு ஒரு எக்ஸாம்பிள். கால்நடைகளுக்கு காச நோய்க்காக மருந்து கொடுக்குறாங்க, இம்யூனைசேஷன். மொத்தம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கால்நடைகள் 120. அந்த 120ல ஃபார் எக்ஸாம்பிள் இனாக்குலேட்டட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 56. அதற்கு நோய் எதிர்ப்பு மருந்து கொடுத்தது 120ல 56 இதுக்கு நோய் எதிர்ப்பு மருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் தடுப்பூசி போட்டும் காசநோய் வருதா இல்லையான்னு கால்நடைகளுக்கு பார்க்குறாங்க. அப்பன்னா ஒரு அனலைஸ் பண்ணும்போது நமக்கு கண்ட்ரோலும் இருக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட்டும் இருக்கணும். ஸோ மொத்தம் எவ்வளவு இருக்கு அந்த இடத்துல கால்நடைகள்னா 120. அதுல 56 கால்நடைகளுக்கு நம்ம மருந்து செலுத்தியிருக்காங்க, 64க்கு செலுத்தல. அந்த 56ல செலுத்தினாலும் காசநோய் வந்தது 24, வராதது 32. 24 பிளஸ் 32 56. அந்த நோய் எதிர்ப்பு மருந்து தடுப்பூசி போடாத எத்தனை 64. 64 இதுல தடுப்பூசி போடாத கால்நடைகளுக்கு எத்தனை இதுக்கு வந்திருக்கு? 52க்கு வந்திருக்கு, வராது 12. ஸோ இதை ஒரு டேட்டாவை எடுத்துட்டு முதல்ல அந்த டேட்டாவை மொத்தம் 120, அந்த 120ல 56க்கு மருந்து போட்டிருக்காங்க. அந்த மருந்து போட்டதுல 24க்கு காய்ச்சல் வந்திருக்கு, 32க்கு காய்ச்சல் வரல, 64க்கு தடுப்பூசி போடல. தடுப்பூசி போடாததுல 52க்கு வந்திருக்கு, போடாததுல 52க்கு வந்திருக்கு, வராது 12. இப்போ என்ன சொல்றாங்க? இத வச்சுட்டு ஒரு தோராயிரமா சொல்றாங்க, தடுப்பூசி காச நோயை தடுக்கவில்லை, தடுப்பூசி போட்டதனால் காச நோய் வராது என்று சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஹைபோதசிஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரைட்டானு பார்க்கறதுக்காகத்தான் நம்ம I² டெஸ்ட் பண்றோம். ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம்? 76 × 56. முதல் இது 76 அஃபெக்டட் 56, அப்புறம் 44 64 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம். ஏ ரோ டோட்டல், காலம் டோட்டல். இது ரோ டோட்டல், இது காலம் டோட்டல். 56 76, அப்புறம் 76 64, 44 56, 44 64. இந்த மாதிரி 4ஆ பிரிக்கணும். ரோவையும் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதான் A × B. ஏங்கிறது ரோ, பிங்கிறது காலம், டிவைடட் பை 120. இப்படி வரும்போது இந்த 24க்கு அப்சர்வ்ட் வேல்யூ ஏற்கனவே பார்த்தோம்ல, இந்த கடைசியா இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஓன்னு இருக்கக்கூடிய பாருங்க, 24 52 32 12 இந்த இருக்கு. இது அப்சர்வ்டு. இது எதுக்காக பார்க்கிறோம்? ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்நோக்குறோம். ஸோ 24ங்கிறது என்ன? இனாக்குலேட்டட் பட் அஃபெக்டட். ஏன் வச்சுங்க, அதுல 24 இனாக்குலேட்டட் அஃபெக்டட். ஆனா எக்ஸ்பெக்ட் எவ்வளவு பண்றோம்? 35.5 அந்த ஃபார்முலா மூலமா. ஸோ O மைனஸ் இ பாத்தீங்கன்னா -11.5. -11.5 இன்டூ -11.5 ஸ்கொயர் 132.25. 132.25 divided by expected value 11.5, sorry 35.5, 3.725 இந்த ஒரு வேல்யூ. அப்புறம் 52ங்கிறது எதுக்குள்ளது? இங்க பாத்துங்க, affected but not inoculated. affected not inoculated. அதுக்கான expected value 40.5. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 11.5. 11.5 into 11.5 132.25 divided by E. divided by Eங்கிறது 40.5. இது எல்லாத்தையும் கூட்டி வர்றது divided by E வரும்போது இது எல்லாத்தையும் கூட்டி 0.E square divided by E.
எல்லாத்தையும் கூட்டும் போது நமக்கு 3.725, 3.265, 6.451, 5.627 இது எல்லாத்தையும் கூட்டும் போது நமக்கு வரக்கூடிய வேல்யூ 19.06. 19.06க்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரோ மைனஸ் டோட்டல் நம்பர் -1, காலம் -1. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ரோ 2 காலம். 2 - 1, 2 - 1 is equal to 1. At 0.5 level of significance, டேபிள் வேல்யூன்னு கொடுப்பாங்க. ஒரு புக்ல டேபிள் வேல்யூ, அந்த டேபிள் வேல்யூ 3.84. டேபிள் வேல்யூ விட நமக்கு வந்திருக்கக்கூடிய வேல்யூ என்ன? இது என்ன டேபிள் வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 3.84. ஆனா நமக்கு வந்திருக்கக்கூடிய வேல்யூ I2 வேல்யூ 19.068. ஸோ டேபிள் வேல்யூ விட நமக்கு வந்திருக்கக்கூடிய வேல்யூ அதிகமாக இருப்பதனால் இந்த மருந்து என்ன சொல்லியிருக்காங்க? இஸ் நாட் எஃபெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடுப்பூசி இஸ் நாட் எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் காசநோய்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அதிகமா இருக்கனால அந்த ஹைபோதீசிஸை ரிஜெக்ட் பண்ணி வேக்சின் இஸ் எஃபெக்டிவ் இன் கண்ட்ரோலிங், இந்த தடுப்பூசி காசநோயை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் I2 டெஸ்ட். அடுத்ததாக ரிக்ரெஷன் அனாலிசிஸ். ரிக்ரெஷன் இதுக்கான ஃபார்முலா, இதுவும் பாத்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட் பேசிக் அனாலிசிஸ். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் சார்ந்து இருக்கக்கூடியது. காரலேஷன் ரிக்ரெஷன் சொல்லுவோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 2 வேல்யூவை கம்பேர் பண்றதுக்கு தான் ரெக்ரெஷன் போகும். காரலேஷன் ரிக்ரெஷனும் மழை பெய்தது, காற்றடித்ததால் மழை வந்ததா, மழை வந்ததால் காற்றடித்ததா, ஒரு எக்ஸாம்பிள் பாட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் உரம் இட்டதால் செடி முளைத்ததா, காய்கனி அதிகமாக இதான். ஒரு 2 வேல்யூவோட கம்பேர் பண்றது தான் ரெக்ரெஷன். இதுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா y is equal to a plus bx. இதுக்கான ஃபார்முலாஸ் a இன்டர்செப்ட், bங்கிறது ஸ்லோப். இந்த வேல்யூ இங்க சொல்றேன். 2 வேல்யூ சொல்றாங்க. எக்ஸ்ங்கிறது ஒரு வேல்யூ, ஒய்ங்கிற வேல்யூ. எக்ஸ்ங்கிறது ரெயின்ஃபால்னு வச்சுங்க, ஒய்ங்கிறது டெம்பரேச்சர்னு வச்சுங்க. 2, 3, 4, 7, 6, 5, 8, 10. ஸோ எக்ஸ் வேல்யூ ஃபுல்லா எழுதுங்க, ஒய் வேல்யூ ஃபுல்லா எழுதுங்க. சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்துருங்க 20, சம்மேஷன் ஆஃப் ஒய் 25. அப்புறம் எக்ஸ் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணோம்னா x². அப்புறம் எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 3 6, 4 × 7 28, 6 × 5 30. அதை சம்மேஷன் பண்ணுங்க. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ், சம்மேஷன் ஆஃப் ஒய், சம்மேஷன் ஆஃப் x², சம்மேஷன் ஆஃப் xy. இந்த வேல்யூவை இங்க இது பண்ணும்போது நமக்கு பிங்கிறது 0.95 வரும். இன்டர்செப்ட் ஸ்லோ அது சொல்றேன். ஏங்கிறது 1.5 வரும். நம்ம முதல்ல என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம்? y is equal to a plus bx. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இப்ப ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஈஸியா ஒய்யை கண்டுபிடிச்சிடலாம். 1.5 plus 0.95x. இதுதான் ரெக்ரெஷன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. ஒரு இதை வச்சு இன்னொன்னு கண்டுபிடிக்கக்கூடியது தான் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். அடுத்ததாக அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னா என்னன்னா மாறுபாட்டின் பகுத்தாய்வு. எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு உரம் போடுறாங்க ஃபீல்டுலன்னா அந்த உரத்தோட எஃபெக்டை ஒரே இடத்துல வச்சு பார்க்க மாட்டாங்க. ஒரு 4 இடம் 5 இடத்துல பார்த்துட்டு அதனுடைய ஆவரேஜ் எடுப்பாங்க. ஒரு மருந்தை கொடுத்து பார்க்குறாங்கன்னா ஒரு 4 ஏரியாவில் ஒரு 100 பேர் கொடுத்து பார்ப்பாங்க. அதுதான் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ்.
இந்த அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா சொல்லுவோம், பிட்வீன் த சாம்பிள், வித்தின் த சாம்பிள். பிட்வீன் த சாம்பிள் அப்படின்னா என்னன்னா, ஒரு உரம் வந்து 4 இடத்துல மருந்து போட்டாங்கன்னா, உரம் போட்டு பயிர் அப்ளை பண்ணாங்கன்னா, அந்த 4 இடத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பிட்வீன் த சாம்பிள்ஸ். ஒரே ஏரியாவில் ஒரு 4 இடத்துல பார்த்துருப்பாங்க, அது வித்தின் த சாம்பிள்ஸ். ஸோ அனோவா என்பது இரண்டு இதை ஒரு ஒரு உரம்னு போடுறோம், அது உரத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த growth ஆஃப் த பிளான்ட். உரம் இடுவதால் செடிகளின் வளர்ச்சி. ஒரு உரம், புது உரம் கண்டுபிடிச்சாங்கன்னா, அல்லது ஒரு புது பூச்சிக்கொல்லி மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா, எந்த அளவு பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு இடத்துல மட்டும் வச்சு பார்க்க மாட்டோம். ஒரு இடத்துல ஒரு மதுரை டிஸ்ட்ரிக்ட்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல 4ல பார்ப்போம், பக்கத்துல சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல 4 ஏரியாவில் பார்ப்போம், பக்கத்துல திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல 4 ஏரியாவில் பார்ப்போம், இன்னொன்னு பக்கத்துல போய் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல 4 பார்ப்போம். இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான் பிட்வீன் த சாம்பிள்ஸ். மதுரையில் இருக்கக்கூடிய 4 ஏரியாவில் பார்க்கத்தோம்னு வச்சுங்க, வித்தின் த சாம்பிள்ஸ். முதல்ல வித்தின் த சாம்பிள்ஸை பார்க்கணும், அப்புறம் பிட்வீன் த சாம்பிள்ஸ் டிஃபரன்ஸை பார்த்தா தான் நமக்கு மாறுபாட்டின் வேறுபாடு நமக்கு தெரியும். இப்ப 4 ஏரியா இருக்கு, ஏ பி சி டி. இந்த 4 ஏரியாவிலையும் ஏங்கிறது மதுரைன்னு வச்சுங்க, பிங்கிறது சிவகங்கை வச்சுங்க, சிங்கிறது திருநெல்வேலி வச்சுங்க, டிங்கிறது சேலம். இந்த 4 ஏரியாவிலையும் 4 இடத்துல உரம் போடுறாங்க. ஒரு 4 ஏரியாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 8, 12, 1, 3 இந்த மாதிரி இருக்கும்போது பிளாட் 4 பிளாட்ல பாக்குறாங்க, அது ஈல்டா எழுதியிருக்காங்க. இது பண்ணும்போது அதனுடைய டோட்டல் 24, அதனுடைய ஆவரேஜ் 6. சிவகங்கைனா 20, அதனுடைய ஆவரேஜ் 5 டிவைட் பை 4 பண்ணும்போது, ஸோ இது எல்லாத்தையும் கூட்டணும்னா 6, 5, 9, 8. இது எல்லாத்தையும் கூட்டும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகே, ஸோ அது டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 7. 28 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 7. இதுக்கு பேர் என்னன்னா, இதுக்கு பேரு தான் கிராண்ட் மீன். ஸோ மீனுக்கும் கிராண்ட் மீனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 2 கோடு போட்டிருக்காங்க மேல பாருங்க, அந்த எக்ஸுக்கு மேல 2 கோடு போட்டிருந்தா கிராண்ட் மீன், ஒரே ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னா இட் இஸ் மீன். ஸோ நம்ம இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கிராண்ட் மீனை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிட்வீன் த சாம்பிள்ஸ் பார்க்கணும். So first value divided by grand mean. Okay, yeah. So that is called as 7 minus 6. இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 minus 5 அதோட ஸ்கொயர். 7 minus 6 1, 1 into 1 1. இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 minus 5 2 into 2, 2 into 2 4. இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கும்போது இது வந்து between the samples 4 16 16 4. sum of squares between the sample அப்படிங்கும்போது 4 16 16 plus 4 is equal to 40. so 40 divided by degrees of freedom n minus 1. n வந்து எத்தனை, 4 ஏரியாவில் பார்த்துருக்கோம், 4 டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்துருக்கோம். அப்படின்னா 4 minus 1 degrees of freedom வந்து ஃபார்முலா வந்து n minus 1. ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன சொல்லுவாங்கன்னா, 4 கூட்டு எண் எடுத்துக்க, 4 எண் எடுத்துக்க, ஆனால் அது கூட்டு வர்றது 100 இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீ 30 எடுக்கலாம், அடுத்தது 20 எடுக்கலாம், அடுத்தது 30 எடுக்கலாம். ஆனால் 4வது எண் உனக்கு ஃப்ரீடம் கிடையாது, 20 தான் எடுக்க முடியும். அதுதான் n minus 1. ஸோ 40 divided by 3, that is called as 13.33. So mean square between the samples 13.33. within the samples கால்குலேட் பண்றதுக்கு இதுதான் ஃபார்முலா. சாம்பிளை எடுத்துக்கணும்,
8, 12, 1, 3 எக்ஸ் இன்டு மீன். அதனுடைய மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6, அதனுடைய ஸ்கொயர் 8 மைனஸ் 6 2, 2 இன்டு 2 4. இந்த மாதிரி கொண்டாடணும். 12 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 6, 6 இன்டு 6 36. இது விதின் த சாம்பிள்ஸ் கால்குலேட் பண்ணக்கூடியது. ஒரு இதை மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ 74, 40, 66, 8. முதல்ல பார்த்தது பிட்வீன் த சாம்பிள்ஸ், இது வித்தின் த சாம்பிள்ஸ். ஸோ 188. ஆனா இங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு? மொத்தம் அங்க 4 தான் வரும், ஆனா இங்க 16 வரும். 4 இன்டு 4 16, 16 மைனஸ் 4 அப்ப நான் 12. 188 டிவைடட் பை 12 தட் இஸ் ஈக்குவல் டு 15.67. ஸோ பிட்வீன் த சாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் 13.33, விதின் த சாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் 15.67. 13.33 டிவைடட் பை 15.67 அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.85. நமக்கு வந்திருக்கக்கூடிய வேல்யூ என்ன? 0.85. இது டேபிள் வேல்யூன்னு பார்ப்போம், எஃப் வேல்யூன்னு. அட் 5% லெவல் சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கும்போது டேபிள் வேல்யூ எத்தனை? 3.49. ஸோ 3.49 வந்து டேபிள் வேல்யூ. நமக்கு கிடைச்ச வேல்யூ 0.85. ஸோ நம்ம கிடைச்ச வேல்யூ டேபிள் வேல்யூவோட கிடைச்சிருக்கனால இட் கேன் பி அக்செப்ட் சிக்னிஃபிகன்ட், நாட் சிக்னிஃபிகன்ட் சொல்லுவோம். லெஃப்ட் சைடு இதாயிருச்சு. ஸோ உரம் போடுவதனால் பயிர் விளையவில்லை, உரத்திற்கும் பயிர் விளைச்சலுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த உரத்திற்கும் பயிர் விளைச்சலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல வரும். இதுதான் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். We are at the end point of this lecture. இதனுடைய டூல்ஸ். கணினியின் பயன்பாடு முக்கியமாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எம்எஸ் ஆஃபீஸ்னு சொல்லுவோம். இந்த எம்எஸ் ஆஃபீஸ் அதன் இந்த ஃபேமிலியோட ஒரு பேக்கேஜ், ஒரு டூல் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா எக்ஸல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு இருக்கும், எக்ஸல் இருக்கும், பவர் பாயிண்ட் இருக்கும். அதில் முக்கியமாக புள்ளியியலுக்கு அதிகம் பயன்படுவது எக்ஸல். எக்ஸலுக்கு இன்னும் ஒரு பேரு ஸ்ப்ரெட்ஷீட். இந்த எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் அல்லது ஸ்ப்ரெட்ஷீட் எதற்கு அதிகமாக பயன்படும் என்றால், ஒரு it is used to organize the data. எந்த வேல்யூ கொடுத்தாலும் இந்த ஒரு ஷீட்ல, ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்னு ஓப்பன் ஆகும். காமிக்கிறேன். அந்த ஷீட்ல என்டர் பண்ணிட்டு நம்ம என்ன வேணாலும் அதை மாற்றிக்கொள்ள முடியும். நமக்கு தேவையாக, நமக்கு தோதுபடி, தேவையானபடி அதை மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு அட்மிஷன் போடுறோம், மேல் ஃபீமேல் போடுறோம், மார்க்கை வச்சு போடுறோம், அவங்க கம்யூனிட்டியை வச்சு போடுறோம். அப்படிங்கும்போது நம்ம இதில் வந்து எத்தனை ஆண்கள் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க முடியும், அவங்களுடைய மார்க்கை வச்சும் பிரிக்க முடியும், அவங்க கம்யூனிட்டியை வச்சும் பிரிக்க முடியும். ஸோ எதை வேணாலும் நம்ம பண்ணக்கூடியது நமக்கு எம்எஸ் ஆஃபீஸ் ஹெல்ப் பண்ணும், எஸ்பெஷலி எக்ஸல். It is used to organize the data, a voluminous data. It is also used to perform calculations. Based on the calculations, we can create graphs. For example, கோவிட் டயத்தில் பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஃபுல்லாகவே ஒரு கிராஃப் வந்துச்சு, பார் டயக்ராம் வந்துச்சு, இந்த ஏரியாவில் இவ்வளவு இருக்குன்னு. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸலை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸல் ஷீட்ல மொத்தம் எத்தனை காலம் இருக்கும்னா 16,384 காலம் இருக்கும். ரோ எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,48,576 ரோ இருக்கும்.
ஒவ்வொரு செல்லுக்கும் அட்ரஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் காலம்னா ஏபிசிடி அப்படின்னு இருக்கும், அப்புறம் ஏஏஏபி ஏசின்னு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்கும் அட்ரஸ் A3. ஸோ அதனுடைய வெளிப்பாடுகள் இது. இந்த எக்ஸல் ஷீட் டேட்டா செலெக்ஷன் எல்லாத்துக்குமே ஃபில்டர் பண்ண யூஸ் ஆகும். கிராஃப் இது பை சார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணலாம், லைன் கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணலாம். அண்ட் ஐ எக்ஸ்டெண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங், and I thank Dr. S. Panicham sir for the provision. Thank you very much.